என்றால், பாவ சூழ்நிலையை விட்டு ஓடிவிடு. தொடக்க நூல் அதிகாரம் 19 1 முதல் 6 வரை நான் வாசிக்கிறேன். மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் 2 சோதோமுக்கு வந்தனர். அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார். அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார். பிறகு, என் தலைவர்களே, அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள். உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள். காலையில் எழுந்து உங்கள் வழி பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார். அவர்களோ, வேண்டாம், பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள். அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள். அவர் புளிப்பற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள். பின் அவர்கள் உறங்கச் செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர். பிறகு லோத்தை கூப்பிட்டு, இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே? நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர். லோத்து வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு, என் சகோதரரே, தீச்செயல் செய்யாதிருங்கள். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சோதோம் கொமோரா பட்டணங்கள் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறது. எண்ண முடியாத பாவங்கள், சொல்ல முடியாத பாவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே 2 தூதர்கள் லோத்துவின் வீட்டிற்கு வருகிறார்கள். லோத்து வற்புறுத்தி கூப்பிடுறாரு, வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க சாப்பிட்டு இரவு தங்கிட்டு காலையில போங்க என்று சொல்லி அவர்களை வீட்டிற்கு அழைத்து வருகிறார். சாப்பிட்டுட்டாங்க. அப்ப அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பட்டணத்துல இருக்க மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு 2 பேர் வந்திருக்கிறார்கள் என்று. அப்ப இறைவார்த்தை சொல்லுகிறது, இளைஞர் முதல் கிழவர் வரை எல்லோரும் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படி சூழ்ந்து கொண்டு வெளிப்படையா கேட்கிறாங்க, வெளிப்படையா ஓப்பனா பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? அவர்கள் இருவரையும் வெளியே அழைத்து வா, நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும், பாவம் செய்ய வேண்டும் என்று இளைஞர் முதல் முதியவர் வரை. அப்ப அவங்களுக்கு ஒரு இது இல்லை, ஒரு ஷேம் என்பது இல்லை. ஐயோ, இது பாவம் என்கின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை. ஐயோ, இப்படி கேட்கிறோமே என்கின்ற ஒரு அச்சம் இல்லை. இப்படியாக இருக்கிற பட்டணம் சோதோம் கொமோரா பட்டணங்கள். ஆக அதனால்தான் அந்த ஆண்டவர் அவருடைய தீச்செயலை பார்த்து, தீய வாழ்வை பார்த்து நெருப்பினால் அழித்து விடுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார் லோத்தை பார்த்து, தொடக்க நூல் 19:12, மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி, இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உளரோ, மருமகனோ, புதல்வரோ, புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு. அப்ப இந்த இடத்தை விட்டு போயிரு, உன் குடும்பத்தை கூட்டிட்டு போயிரு. உனக்கு
சொந்தக்காரங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு போயோ என்று சொல்லுகிறார். ஆக இந்த பாவம் நிறைந்த இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு, இந்த பாவங்கள் செய்கிற இந்த மக்களை விட்டு ஓடிவிடு, இப்படிப்பட்ட இடம் வேண்டாம் என்று ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். அதேதான் இந்த நாளில் நமக்கும் சொல்லுகிறார் ஆண்டவர். பாவ வாழ்வை விட்டு வெளியே வா, பாவ சிந்தனைகளை விட்டு வெளியே வா, பாவ பேச்சுக்களை விட்டு வெளியே வா, பாவ பார்வையை விட்டு வெளியே வா, பாவம் நிறைந்த இடத்தை விட்டு தூரமாக சென்று விடு, பாவ வாழ்வு வேண்டாம். ஆக அப்படிப்பட்ட இடத்தில் இருந்தீர் என்றால் லோத்தை பார்த்து சொல்றார், நீயும் அழிந்து விடுவாய், உன் குடும்பம் அழிந்து விடும், ஓடிவிடு, திரும்பி பார்க்காத, போயிரு என்று சொல்லி எச்சரிக்கின்றார் ஆண்டவர் அந்த தூதர்கள் மூலமாக. அப்ப அவர் போறாரு. போகும் பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்க்கிறார். எப்பொழுது திரும்பி பார்த்தாரோ அவர் உப்பாக மாறிவிடுகிறார். பாத்தீங்களா? அந்த பாவம் நிறைந்த அந்த மக்களை திரும்பி பார்க்கிறார், அந்த சூழ்நிலையை பார்க்கிறார். ஆக நாம் இந்த 2025 ஆண்டுக்குள்ள நுழைந்து விட்டோம். இனி 2024 செய்த பாவங்களை திரும்பி பார்க்க கூடாது. பழைய பேச்சுக்கள் வேண்டாம், பழைய பாவ உறவு வேண்டாம், பழைய பாவ சிந்தனைகள் வேண்டாம், பழைய பாவ பிஹேவியர் வேண்டாம். அதை விட்டுட்டு நாம் வந்திருக்கிறோம், திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தோம் என்றால் என்ன ஆகும்? லோத்தின் மனைவியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவளுக்கு என்ன ஆனது? உப்பாக மாறிவிட்டார். ஆமன் பார்த்தவர்களே, ஆண்டு நமக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 2025 ஆண்டிலே நுழைவதற்கு, அடி எடுத்து வைப்பதற்கு நமக்கு எல்லோருக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆக ஆண்டுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த ஆண்டிலே நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், எண்ணத்திலே பரிசுத்தம், நம் நடக்கையிலே பரிசுத்தம், ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம் 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 என்பதை நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், உயர்வை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். இதுவரையில் நாம் எந்த காரியத்திற்காக ஜெபித்தோம் அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இதுவரை நாம் என்ன அச்சீவ் பண்ணாம இருக்கிறோமோ, எந்த காரியத்தை நாம் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிறோமோ அதை நம்மால் ஆண்டவர் நம் செய்ய வைப்பார். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆக பாவம் வேண்டாம். ஆக சோதோம் குமரா பட்டணங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் பொறுத்துக் கொள்வார், ஆண்டவர் பொறுத்துக் கொள்வார் என்று நாம் நினைத்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு சகோதரிடம் இப்படியாக கேட்கப்பட்டது. அவர் நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தவர், அப்படிப்பட்ட நல்ல குடும்பம். ஆனால் அவர் தீமையான சினிமா படங்களை ஷூட்டிங் எடுப்பது, தீமையான படங்களை நடிப்பது, இப்படியாக அவருடைய வாழ்வு இருந்தது. அவரிடம் கேட்கப்பட்டது, இன்டர்வியூல கேட்கிறார்கள், நீங்க நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஏன் அந்த தீமையான படத்தில் நடிக்கிறீங்க, ஏன் உங்களுடைய அரைகுறை ஆடையோடு நீங்க நடிக்கிறீங்க என்று கேட்ட பொழுது அவர் இப்படியாக சொன்னார், ஆண்டவர் இரக்கமுடையவர், ஆண்டவர் நல்லவர், அவர் மன்னித்து விடுவார், இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார் என்று இப்படியாக சொன்னாராம். பாத்தீங்களா? ஒரு நாள் வரும் ஆண்டவருடைய கோபம், ஒரு நாள் வரும் ஆண்டவர் நம்மை
அவர் சோதோம் குமரா மக்கள் அழித்ததை போல ஒரு நொடி போதும் நம்மை அழிப்பதற்கு. ஆக அந்த நாள் வருவதற்கு முன்பாக நாம் மனம் மாறி பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள பார்க்கிறோம். கலிபோர்னியா என்கின்ற அந்த தேசத்திலே பார்க்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்பாக நினைக்கிறேன், எங்கும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. நெருப்பு எங்கிருந்து வந்தது? பூமிக்கு அடியிலிருந்து வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏன் வந்தது? பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்தினால் வந்த விளைவு. ஆக இப்படியாக பாவம் எப்பொழுது ஒரு குடும்பத்துக்குள் நுழையுதோ, ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள் நுழையுதோ, ஒரு மனிதனுடைய எண்ணத்திற்குள் நுழையுதோ, அப்பொழுதே சமாதானத்தை இழக்கின்றான், ஆரோக்கியத்தை இழக்கின்றான், நல்ல உறவை இழக்கின்றான், சந்தோஷத்தை இழக்கின்றான். ஆக வேண்டாம். நாம் நினைச்சு பார்க்கலாம். நம்ம இந்த இப்படிப்பட்ட தீமை நமக்கு உன்னுடைய வாழ்வில் வந்தது எதற்காக வந்தது? குடும்பத்துல சமாதானம் இல்லையே, ஐயோ ஆரோக்கியம் இல்லையே, ஐயோ முன்னேற்றம் இல்லையே, ஐயோ எனக்கு வேலை கிடைக்கவில்லையே, பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லையே என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பாவங்கள் பாவங்கள் அவை எல்லாவற்றையும் அடியோடு நாம் எடுத்து வேரோடு பிடுங்கி நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு முறை ஒரு அம்மா மகள் இருவரும் வந்திருந்தார்கள். மகள் கர்ப்பிணியாக இருக்கின்றாள். அப்ப ஜெபிக்க வந்த பொழுது கேட்டேன், என்னம்மா உங்க வீட்டுக்காரர் வரலையா என்று கேட்ட பொழுது அழுதார். தேம்பி தேம்பி அழுதார். சரி, அவங்க ஏதோ இப்ப மனசுல பாரத்தோடு இருக்கிறார் என்று அந்த சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டேன், எங்கம்மா உங்க மருமகன் வரலையா என்று கேட்டேன். அவரும் அழுக ஆரம்பித்தார். அப்புறம் ஏன் வரல கேட்கும் பொழுது, மருமகன் இல்ல ஃபாதர் என்று சொன்னார். மருமகன் இல்லையா? மருமகன் இல்லாட்டி எப்படி எப்படி கர்ப்பமா இருக்க முடியும் என்று கேட்ட பொழுது, அவர் வரமாட்டார், வர முடியாது என்று சொன்னார்கள். அப்புறம்தான், ஃபாதர், யாரிடம் சொல்ல முடியாத ஒரு விஷயம். என்ன விஷயம்? நீங்க ஒரு இறை ஊழியராக இருக்கிறதுனால சொல்றேன் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் ரொம்ப நேரம் கழிச்சு சொல்ல ஆரம்பித்தார்கள். நீங்க ஜெபிக்கணுதற்காக என்று சொன்னார்கள். என் மக கர்ப்பவதியா இருக்கிறதுக்கு காரணம் என் மகன்தான் ஃபாதர். என் மகன்தான் சொந்த அண்ணனே தங்கையை இவ்வாறாக கர்ப்பவதியாக்கி விட்டான். பாத்தீங்களா? இப்படியாக உலகம் போய்க் கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ, அந்த வீடியோல ஒரு இளம் பெண் சொல்லுகிறார், ஏமா அப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி உங்களுக்கு இப்படி பண்ணீங்க என்று சொல்லும் பொழுது, எங்களுக்கு தப்பு என்று தோணவில்லை, உங்களுக்கு என்ன என்று இவ்வாறாக சொன்னார். சரி, அவருடைய அந்த பெண்ணோட அப்பாட்ட கேட்கும் பொழுது, நீங்க ஏன்ப்பா அந்த சின்ன பொண்ணு அவங்களுக்கு தான் தெரியல, நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க, தப்பு பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்ட பொழுது, எங்களுக்கு தப்புன்னு தோணல, உங்களுக்கு என்ன வந்தது என்று அவரும் இப்படி சொல்லுகிறார். ஆக என்ன செய்திருந்தார்கள் தெரியுமா? இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். மாலையோடு இருக்கிறார்கள், அப்பா மகள். ஆக உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது? எங்கே பரிசுத்தம்? எங்கே இறைபயம்? எங்கே ஜெபம்? கடவுளை தேடுகிறவர்கள் எங்கே? இறைவார்த்தை வாசிக்கிறவர் எங்கே? இப்படியாக போய் கொண்டிருந்தால் என்ன ஆகும்? சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நடந்த அந்த சூழ்நிலை நமக்கும் வரும். அதற்கு முன்னதாகவே நாம் எச்சரித்து கொண்டு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்.
ஆண்டவரத்தில் ஜெபித்தோம் என்றால், ஆண்டவரே இந்த பாவப்பட்ட உலகத்துல எங்களை காப்பாற்றுங்கப்பா, நாங்க பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடி ஜெபித்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கிறேன். நெறி தவறி நடப்போரிடமிருந்து இப்போதுதான் தப்பியவர்களை இவர்கள் வரம்பு மீறி பெருமை அடித்து வீண் பேச்சு பேசி ஊனியல்பின் இச்சைகளாலும் காம வெறியாலும் மயக்கி வயப்படுத்துகின்றனர். அவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கின்றனர், ஆனால் தாங்களே அழிவுக்கு அடிமைகளாய் இருக்கின்றனர். ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை ஆட்கொண்டிருப்பவற்றிற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். நாம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவர்களுடைய பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடுள்ளதாயிருக்கும். ஆக நாம் ஒரு முறை விட்டு வந்து விட்டோம். 2024ஆம் ஆண்டிலே செய்த அந்த பாவங்களை எல்லாம் விட்டு 2025ஆம் ஆண்டுக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். மீண்டும் அந்த பழைய பாவங்களை செய்தால் என்ன ஆகும்? திரும்பவும் நம்முடைய அந்த பின்னைய நிலைமை முன்னைய அந்த பழைய நிலைமை இப்ப இருக்கிற நிலைமையை விட மிகவும் அந்த இப்ப இருக்கிற மிகவும் கேடுள்ளதா இருக்கும் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆக நாம் மீண்டும் பின்னைய நிலைக்கு சென்று விடக்கூடாது. இன்னொரு இறைவார்த்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 26:11 நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும், அதுபோல மூடர் தாம் செய்த மடச் செயலையே மீண்டும் செய்வார். ஆக மீண்டும் நாம் அப்படி விழுந்து விடக்கூடாது. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, மீண்டும் நான் விழுந்து விடக்கூடாது இயேசுவே என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஜெபித்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆக இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்தோம் என்றால், அந்த சினிமா படத்துல வர அந்த நடிகைகள் எப்படியாக உடை உடுத்துகிறார்கள், அதே போல உடை உடுத்துவது, அதே போல பேசுவது, அதே போல டயலாக் பேசுவது. ஆக இதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமான காரியங்கள் இல்லை. அப்படி நாம் செய்யக்கூடாது. ஒரு தகப்பன் இப்படியாக வந்து சொன்னார், ஃபாதர் என்னுடைய மகன் தலை சீவுறதே இல்லை, அப்படியே பரட்டத்தலையா தான் போறான். ஏன்னு கேட்டா இதுதான் ஸ்டைல், இதுதான் இப்ப இருக்க ஸ்டைலுன்னு சொல்றான். இன்னொரு அப்பா வந்து சொல்றாரு, என் மகன் அங்கங்க தலையில கோடு போட்டுக்கிறான், அங்கங்க தலையில இங்கு கோடு போட்டுக்கிறான், பாதி தலை மட்டும் முடி வெட்டிக்கிறான், பாதி தலை முடி வெட்டுறதில்ல. பாத்தீங்களா? இதெல்லாமே சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு அந்த பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. வேண்டாம், இப்படிப்பட்ட செய்கைகள் வேண்டாம். உலகத்துல இருக்கிற அவன் பண்ணுவான், நம்ம அப்படி அதை நாம் காப்பி அடிக்க கூடாது, அவர்களை பின்பற்றக்கூடாது. இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுதான் நமக்கு நல்ல உதாரணம். இயேசுவை போல நாம் வாழ வேண்டும், இயேசுவை போல நாம் பேச வேண்டும், இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும். இயேசுதான் நமக்கு நல்ல உதாரணம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக பாவத்தை விட்டு ஓடி வீண்ட வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன பொழுது, ஆபிரகாம் இதோ நீ உன் இனத்தை விட்டு நாட்டை விட்டு உன்னுடைய எல்லாவற்றை விட்டு நான் காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று சொன்ன உடனே அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் காற்று அந்த இடத்துக்கு போனாரு.
ஏன்னா அவர் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தது தெரியுமா? சிலை வழிபாடு செய்கிற ஒரு இடமாக இருந்தது. சிலை வழிபாடு, தீமையை ஆராதிக்கின்ற ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்தை விட்டு போன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் போனார், கீழ்ப்படிந்தார், உண்மையான ஆண்டவரை கண்டுகொண்டார், உண்மையான கடவுளை கண்டுகொண்டார். அதனால ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தினார், ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமுக்கு செல்வங்களை கொடுத்தார், பிள்ளையை கொடுத்தார். அவர் மூலமாகத்தான் வந்தது இறையாட்சி. இயேசு அவருடைய சந்ததியிலே தான் பிறந்தார். இன்னும் அவருடைய ஆட்சி நிலையாக இருக்கிறது. ஆக தீமையை விட்டு நாம் வெளியில் வரும் பொழுது, பாவத்தை விட்டு வெளியில் வரும் பொழுது, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், நம் சந்ததியை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். ஆபிரகாம் நமக்கு நல்ல உதாரணம். லோத்து ஆபிரகாமோடு இருந்திருக்கலாம், ஆபிரகாமோடு இருக்க வேண்டியவர். ஆனா எனக்கு சொத்து தான் முக்கியம், எனக்கு உலகம்தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், உலக செல்வங்கள் தான் முக்கியம் என்று ஆபிரகாமை விட்டு தூரமா சோதோம் குமாரா பட்டணத்திற்கு போனாரு. அங்க போய் வாழ்ந்தாரு. ஆடு மாடுகள் தான் முக்கியம், வேலையாட்கள் முக்கியம், எனக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், எனக்குன்னு செல்வங்கள் இருக்கணும் போனாரு. ஆனா அழிவு வந்த பொழுது அவரால் ஒன்னையும் கொண்டு போக முடியல. ஏதாவது தூக்கிட்டு போனாரா? அந்த தூதர்கள் சொன்ன பொழுது போ ஓடிரு என்று சொன்ன பொழுது எதுவும் தூக்கிட்டு போக முடியல. எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனார். எல்லாம் அழிந்தது. ஆக நாமும் இந்த உலகத்துல வாழும் பொழுது உலகத்தையே பிடிச்சுக்கிட்டு பணம் தான் முக்கியம், செல்வம் தான் முக்கியம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஓடுவாங்க. ஆனா அது எல்லாம் கடைசியில் நம்மோடு வராது என்பதை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அப்படித்தான் ஒரு கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயணம் செய்யும் பொழுது அப்ப கேப்டன் சொல்றாரு, படகு மூழ்க போகிறது, எல்லோரும் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க இன்னொரு சின்ன சின்ன படகுகள் இருக்குது, அந்த படகுல நீங்க ஏறிக்கங்க. சின்ன சின்ன ஆபத்து நேரத்துல அந்த சின்ன சின்ன படகுகள் வச்சிருப்பாங்க உள்ள, சின்ன சின்ன கப்பல், அதெல்லாம் வெளியில எடுத்து வச்சு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு படகுலையும் 5 பேர் 6 பேர் எல்லாம் இறங்கிட்டே இருக்காங்க. அந்த பெரிய படகுல இருந்து சின்ன சின்ன படகுல இறங்குறாங்க. அப்படி இறங்கும் பொழுது உங்களுடைய பணம் பொருள் எதையும் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுக்க முயற்சி பண்ணாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. உங்க உயிர் வேணும்னா, உங்களை உயிர் காப்பாற்றப்படணும்னா நீங்க மட்டும் இறங்க என்று சொல்கிறார் கேப்டன். அதே போல எல்லாரும் இறங்கி இருக்கிறாங்க. ஆனா ஒரு வாலிபன் மட்டும் கடைசியா என்ன செய்யறான், எல்லாம் இறங்கணும்னு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்ப எல்லோருடைய பணத்தையும் தங்கத்தையும் ஒரு மூட்டையில எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவன் கடைசியா என்ன செய்யறான்னா, அதை திருடிக்கிட்டு தன்னுடைய அந்த கைத்தால அந்த மூட்டையை கட்டி அதை தன்னுடைய கழுத்துல கட்டிக்கிட்டு கடைசியா குதிக்கிறான். அந்த பெரிய படகுல இருந்து சின்ன படகுல அப்படியே குதிக்க முயற்சி பண்றான். அதை குதிக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, ஸ்லிப்பாகி அந்த பெரிய மூட்டை இருந்ததால கரெக்டா அந்த சின்ன படகுல குதிக்க முடியல. அவன் அந்த பெரிய படகுக்கும் சின்ன படகுக்கு இடையில போய் விழுந்துட்டான். அப்படி விழுந்ததால அப்படியே கடல்ல அந்த மூட்டை என்ன ஆகுது, உள்ள இழுத்துக்கிட்டே போகுது. அந்த எடை அதிகமானதுனால அவன் அப்படியே மூழ்கிட்டான். யாராலையும் காப்பாற்ற முடியல. யார் இதெல்லாம் எனக்கு பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், என் உயிர் இருந்தா போதுட்டு அந்த சின்ன சின்ன படகுல இறங்குனாங்களோ அவங்களாம் காப்பாற்றப்பட்டாங்க. இவன் தங்கம் முக்கியம் பொருள் முக்கியம்ட்டு திருடுனா, அதுவும் எனக்கு வேணும்னு இறங்குனா. ஆனா
கடல்ல மூழ்கி விழுந்துயர் அவன் இறந்து விட்டான். பாத்தீங்களா? ஆக நாம ஞானத்தோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்துல ஞானத்தோடு வாழ ஆண்டு அழைக்கின்றார். பாவத்தை விட்டு ஓடி விடுவோம். பாவ சிந்தனைகள், பாவ எண்ணங்கள், பாவ பேச்சுக்கள், பாவம் நிறைந்த படங்கள், வீடியோக்கள், பாவம் நிறைந்த ஜோக்ஸ், டபுள் மீனிங் ஜோக்ஸ் சொல்லி சிரிப்பாங்க. அரைகுறை ஆடையோடு ஆடுகின்ற அந்த படங்கள், சினிமாக்கள், அதையெல்லாம் விட்டு விட வேண்டும். குடும்பத்தோடு உட்காந்து பார்ப்பாங்க. ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தா அப்பா அம்மா பிள்ளை எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமான காரியம் இல்லை. குடும்பத்திலே ஜெபம் இருக்க வேண்டும். வீட்டிலே இறை வார்த்தை வாசிக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை காப்பாற்றினார். ஆபிரகாம் குடும்பத்தை காப்பாற்றினார். நம் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும். பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி, எப்படி லோத்து ஓடினாரோ அதே போல நாமும் அந்த இடத்தை விட்டு ஓடுவோம். பாவத்தை விட்டு ஓடுவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு